வணக்க மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாயா கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிப்ரவரி 1ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம மாயா போயிட்டு நேராக ஜானகி கிட்ட எப்படியோ அந்த ஜட்ஜம்மா கிட்ட வாக்குமூலம் கொடுக்க விடாதபடி நம்ம மாயா தடுத்துட்டாங்க. எப்படி தடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கார்த்திக் உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம மாயா ஜானகி கிட்ட சொன்னதோட, ஜானகி உண்மை தெரிஞ்ச பிறகு ஜட்ஜம்மா கிட்ட அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ ஜாமீன் வாங்குறதுக்கு ஐடியா வாங்கிட்டாங்க. என்ன ஐடியானா 10 லட்சம் பணம் கட்டினாதான் நம்ம ஜானகிக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம மாயா எப்படியாவது 10 லட்சத்தை திரட்டி நம்ம ஜானகிக்கு ஜாமீன் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ பிப்ரவரி 3 நாளைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே அவங்களோட ஒப்பீனியனும், அதாவது அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, என்ன நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக படிக்கிறேன். ஸோ அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். ஸோ நான் லைக்ஸ் எதுக்கு கேட்குறேன்னா, புது வீடியோ போடும் பொழுது லாஸ்ட் வீடியோவில் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ அடுத்து என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாங்க வீடியோவை கேளுங்க. கதையை சொல்லி முடிச்சதோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாயா நேராக ஜானகிட்ட, பெரியம்மா இங்கே பாருங்க, எப்படியாவது உங்களுக்கு நான் ஜாமீன் வாங்கிடுறேன் அப்படின்னு. அப்போ வக்கீல் சொல்கிறாரு, இங்கே பாருமா மாயா, நாளைக்கு காலையில் 10 லட்சத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் மேடத்துக்கு ஜாமீன் வாங்கிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க சார், நாளைக்கு எப்படியாவது நான் அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல வக்கீல் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதையெல்லாம் பார்த்ததோட நம்ம ஜானகிக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. மாயா, என்னதான் மாயா நடக்குது அப்படின்னு. அப்போ நம்ம மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நம்மளை நல்லா சூழ்ச்சி வலையில் சிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு. ஜானகி கேட்குறாங்க, என்ன மாயா சொல்கிற அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, ஆமாம் பெரியம்மா, அந்த புவனேஸ்வரி உங்களையும் பெரியப்பாவையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான திட்டத்தை போட்டிருக்காங்க. இது தெரியாமல் நம்மளும் இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டோம் அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, என்ன மாயா, கார்த்திக் உயிரோடு இருக்கான்னு சொல்கிற, அவன் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? நீயும் நானும் சேர்ந்து தானே மாயா அவனை புதைச்சோம் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நம்ம அப்படி செஞ்ச பிறகு வேற யாரோ ஒருத்தவங்க இடையில வந்திருக்காங்க. அது கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரியாக தான் இருக்கணும். கார்த்தியை மறுபடியும் தோண்டி எடுத்து அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா நம்ம செக் பண்ணி பார்த்தப்ப கார்த்தி செத்த மாதிரி நடிச்சிருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அந்த புவனேஸ்வரிக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், அதுக்காக அவள் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணும்னாலும் போவா அப்படின்னு. குருவரன் கேட்குறாரு, என்ன குறிக்கோள் மாயா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, வேற என்ன, என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கணும், பெரியப்பாவும் பெரியம்மாவும் பிரியணும், அதுதான் அந்த புவனேஸ்வரியோட திட்டம் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா இனிமே நம்ம என்ன பண்ணுறது, அந்த கார்த்தி உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சாலும் அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியலையே அப்படின்னு. அப்போ கதர் சொல்கிறாரு, வேற எங்கே இருக்க போகிறான், அவனுக்கு உள்ளது 2 வீடு தான், பண்ண வீடு இல்லைன்னா அவங்க வீடு. எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க கண்டிப்பாக கார்த்தியை பதுக்கி வச்சிருப்பாங்க. அவனுக்கு அடி வேற பட்டிருக்கு, கண்டிப்பாக அவன் ரொம்ப தூரம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, அப்போ கண்டிப்பாக அவனை பண்ண வீட்டில் தான் வச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல மாயா சொல்கிறாங்க, இல்லை சார், கண்டிப்பாக அவனை பண்ண வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா வீட்டுக்காவது அந்த கார்த்தியை அனுப்பியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம குருவரன் சொல்கிறாரு, சரி எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நேராக ஜானகிட்ட, அம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க, நாளைக்கு உங்களை கண்டிப்பாக நாங்கள் ஜாமீன்லையும் இல்லை, நாங்கள் விடுதலையே பண்ணிடுறோம் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அந்த புவனேஸ்வரி இப்படியெல்லாம் போவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு.
அப்ப ஜானகி சொல்றாங்க, அவளுக்கு என்னதான் மாயா வேணும், ஏன் தான் இப்படி நம்ம குடும்பத்தை இப்படி டார்ச்சர் பண்றா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா அவ ரகுராம் பெரியப்பாவை கல்யாணம் பண்ணாததுனால இந்த அளவுக்கு மோசமா மாறிட்டாங்க. நீங்களும் பெரியப்பாவும் சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புவனேஸ்வரி இந்த அளவுக்கு போயிருக்கா அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, விடக்கூடாது மாயா, அவளை இனிமேலும் விட்டா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க அம்மா, இந்த தப்பு மட்டும், அதாவது கார்த்தியை அவங்க ஒளிச்சு வச்சுக்கிட்டு உங்களை வந்துட்டு பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு கோர்ட்டில் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அந்த புவனேஸ்வரி கூட்டமே கைதாகிற மாதிரி இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் சொல்றாரு, இப்ப அந்த கார்த்தி எங்க இருக்கான், அதான் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கண்டிப்பா அவங்க இப்ப கார்த்தியை வந்துட்டு தப்பிக்க வைப்பாங்க, அது எப்படி தப்பிக்க வைக்க போறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு. இது கேட்டதோட குருவரன் சொல்றாரு, சரி மாயா, நான் வந்துட்டு அம்மாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, மாயாவும் நேரா ஜானகியை பார்த்து, பெரியம்மா கவலைப்படாதீங்க, கார்த்தி எங்க இருந்தாலும் நான் அவனை கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, குருவரன் ஜானகியை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிர் நேரா மாயா கிட்ட, மாயா அவன் எங்க தான் இருக்கான் மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதான் கதிர் எனக்கு தெரியல, அவனுக்கு அடிபட்டிருக்கு, ஒருவேளை அவனை பண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வரியா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிரும் சரி வா மாயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த பண்ண வீட்டுக்கு போறாங்க. நம்ம புவனேஸ்வரி நேரா பசுபதி கிட்ட, அண்ணா கார்த்தியோட தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு போல, இவனை இதுக்கு மேலேயும் ரொம்ப டிராவல்ல கூட்டிட்டு போக முடியாது, இவனை பண்ண வீட்டுக்கு கொண்டு போய் வைப்போம், ஏன்னா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி பெரியவங்க யாராவது வருவாங்க, அதனால இவனை கொண்டு போய் பண்ண வீட்டில் வச்சு நர்ஸை வர வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, இவன் உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. புவனேஸ்வரி கேட்குறாங்க, அதுக்கு என்னோட மருமகனை கொல்ல சொல்றியா அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, ஏங்க ஏங்க நான் பேசுறது எல்லாம் தப்பாவே புரிஞ்சுக்கிடுறீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நீ சொல்றது அப்படித்தானே இருக்கு, கார்த்தி உயிரோட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, இவனை எங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போகலாமா அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, யாரு உன்னை நம்பியா, இவனை டக்குன்னு ஏதாவது பண்ணி இவனா செத்து போயிட்டான் அப்படின்னு நீ சொல்றதுக்கா, உன்னை நம்பியெல்லாம் என் பிள்ளைய விட முடியாது அப்படின்னு பசுபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஏன்னா மகாலிங்க வந்துட்டு நம்ம கார்த்தியை கொல்ல பார்த்தாருல்ல, அந்த விஷயம் நம்ம புவனேஸ்வரிக்கு தெரியும், அதனால மகாலிங்கத்தை நம்பி கார்த்தியை அனுப்பல. அதுக்கப்புறமா நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி இவனை பண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்ட்டு பண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதோட கார்த்தியை ரூமுக்குள்ள படுக்க வச்சுட்டு பசுபதி சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்ட்டு நேரா அந்த நர்ஸுக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த நர்ஸ் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, பசுபதி சொல்றாரு, எங்க வீட்டில் ஒருத்தருக்கு முடியல, அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும், வீடு வரைக்கும் வரீங்களா அப்படின்னு. இதை கேட்ட நர்ஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பசுபதியோட வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நேரா பசுபதி கிட்ட, அண்ணா இவன் உயிரோட இருக்கிற விஷயத்த அந்த நர்ஸ் யாருக்கிட்டையாவது சொல்லிட்டா என்னென்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு அந்த பசுபதி சொல்றாரு, அம்மா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு கார்த்தியோட உடம்பு தானமா முக்கியம் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்ணா, நமக்கு கார்த்தியோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்ப மகாலிங்கம் நினைக்கிறாரு, என்ன இது ரெண்டும் இப்படி முட்டாள்தனமான ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு, இவன் உயிரோட இருக்கிற விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்மளையும் சேர்த்துல ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க, இதுக கூட நம்ம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ட்டு மகாலிங்கம் நேராக புவனேஸ்வரியை பார்த்து, அம்மாடி புவனேஸ்வரி, வீட்டில் வந்துட்டு நான் சொல்லாமல் வேற வந்துட்டேன், என் பொண்ணு வேற ஏதோ வெளியூர் போகணும் அப்படின்னு சொன்னா, அவளை போயிட்டு வழி அனுப்பி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட புவனேஸ்வரி நேராக மகாலிங்கத்தை பார்த்து, என்ன இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா அப்படின்னு. அப்போ மகாலிங்கம் சொல்றாரு, ஏமா அப்படி பேசுகிற, இத்தனை நாளும் நான் உன் கூட தானமா இருந்தேன் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணை அப்புறமா அனுப்பிக்கிடுங்க அப்படின்னு. ஆனால் மகாலிங்கம் சொல்கிறாரு, நான் சொல்கிறது உங்களுக்கு பொய் மாதிரி தெரியுதுல்ல, இங்கே பாருங்க, என் பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியும், அவள் கோவப்பட்டான்னா அவ்வளோதான், என் கூட பேசவே மாட்டா,
நான் போயிட்டு அவளை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரியும் சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல மகாலிங்கம் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப மகாலிங்கம் நேரா பசுபதி கிட்ட என்ன பிரச்சனைனாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா மகாலிங்கம் நேரா போறாரு. அப்ப மகாலிங்கம் நினைக்கிறாரு, எப்படியும் இதுக அந்த போலீஸ்கிட்ட மாட்ட போகுதுங்க, நம்ம இதுக கூட இருந்தா நம்மளுக்கும் சேர்த்து தண்டனை கிடைக்கும். அப்புறம் அந்த ரகுராமோட குடும்பத்தை நானும் எதிர்த்த மாதிரி ஒரு வதந்தி பரவிடும், அதனால நம்ம அங்க இருக்க வேணாம் அப்படின்ட்டு தான் அந்த மகாலிங்கம் எஸ்கேப் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் பசுபதி சொல்றாரு, என்னம்மா அந்த நர்ஸுக்காரியே இன்னும் காணும் அப்படின்னு. அப்ப நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்ணா இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு நிக்கிறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு முணங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப கார்த்திக்கு செமையா ஜுரம் வந்துட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா கார்த்திக்கு ஜுரம் வந்துட்டு அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, என்ன பண்றதுன்னு தெரியலையம்மா அப்படின்னு. அதே நேரம் அங்க நர்ஸ் வராங்க. நர்ஸ் நேரா பசுபதியை பார்த்து, சொல்லுங்கப்பா உடனே வர சொன்னீங்க அப்படின்னு. அப்ப பசுபதி நேரா அந்த பொண்ணுகிட்ட, இங்க பாரு, இங்க நடக்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு. உடனே அவங்களும் என்னாச்சுப்பா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க பசுபதி சொல்றாரு, இங்க பாரு நீ இதை மட்டும் சொல்லு அப்படின்னு. உடனே அவங்களும் சரி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல பசுபதி நேரா கார்த்தி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக கார்த்திய உயிரோட பார்த்ததோட அந்த பொண்ணு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பா இவர் தானே இறந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, ஜானகி அம்மா கூட இப்ப ஜெயில இருக்காங்களே அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, ஆமாம்மா அந்த ரகுராமோட குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நான் கார்த்தி செத்த மாதிரி அந்த குடும்பத்தை ஏமாத்தினேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இவரை இங்க வச்சு பாக்குறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இவனை வெளியில கூட்டிட்டு போறது ரொம்ப ரிஸ்க், அதனால இவனுக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் இங்கேயே கொடுக்க முடியுமோ இங்கேயே கொடு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த நர்ஸும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாயாவும் கதிரும் அங்க வராங்க. அப்ப நம்ம மாயா நேரா கதிர்கிட்ட, இந்த பண்ணை வீட்டுல தான் கண்டிப்பா அந்த கார்த்தியை வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா மாயா வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க போறாங்க. அங்க வந்துட்டு பசுபதியும் புவனேஸ்வரியும் வெளியில வராங்க, மாயாவும் கதிரும் வரதை பார்த்துட்டு. அப்ப பசுபதி நேரா மாயா கிட்ட, இப்ப எதுக்குடி நீ இங்க வந்த அப்படின்னு. மாயா சொல்றாங்க, கார்த்தியை இங்க தானே வச்சிருக்கீங்க, அவனை பிடிச்சு இழுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாரு மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு. ஆனா கதிர் சொல்றாரு, இப்ப மட்டும் நீங்க கார்த்திய எங்க கையில ஒப்படைக்கலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எச்சரிக்கிறாரு. ஆனா பசுபதி சொல்றாரு, இங்க பாரு மரியாதையா இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த கதிர் சொல்றாரு, நான் அந்த கார்த்தியை அடிச்சு இழுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா நம்ம பசுபதி ஆல்ரெடி 4 ரவுடிகளை செட் பண்ணி கதிரை அடிச்சு போட்டுடுறாரு. இதை பார்த்ததோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா நேரா அந்த பசுபதி கிட்ட, விட மாட்டேன், நான் இப்பயே போலீஸுக்கு கால் பண்றேன் அப்படின்ட்டு மாயா நேரா அந்த குருவரனுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப நம்ம பசுபதி நேரா வீட்டுக்குள்ள ஓடி போய் நேரா அந்த நர்ஸ் கிட்ட, இங்க பாருங்க கார்த்தியை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த நர்ஸ் சொல்றாங்க, சார் இவர் இந்த நிலைமையில வேற எங்கேயுமே சேஞ்ச் பண்ணவே முடியாது சார் அப்படின்னு. அதே நேரத்துல புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு, குருவரன் வந்துருவானே அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இவனை எப்படியாவது வேற இடத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே மாயா நேரா குருவரனுக்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருங்க அந்த கார்த்தியை பண்ண வீட்டுல தான் வச்சிருக்காங்க வாங்க அப்படின்னு. மாயா சொன்னதோட குருவரன் நேரா ஜானகிட்ட, ஜானகி அம்மா அந்த கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கிறத மாயாவும் கதிரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்ப நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பண்ணை வீட்டுக்கு வராங்க. மாயாவும் கதிரும் முழிஞ்சிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம குருவரன் நேரா மாயா கிட்ட, சொல்லுங்க மாயா அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, சார் அந்த கார்த்தி ரொம்ப முடியாம இருக்கான் போல, நர்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க போனா இப்ப உடனேயே அந்த கார்த்தி உயிரோடு இருக்கிறத நிரூபிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட குருவரனும் சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. அங்க போயிட்டு கதவை தட்ட, அப்ப பசுபதி நேரா புவனேஸ்வரி கிட்ட, அம்மாடி கண்டிப்பா அவன் போலீஸை தான் கூட்டிட்டு வந்திருப்பா அப்படின்னு நினைக்கிறேன்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் வாங்கண்ணா, கதவை திறக்காம இருந்தாதான் அவங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்ததோட நம்ம குருவரன் நேரா பசுபதி கிட்ட, இங்க பாருங்க நாங்க சர்ச் வாரண்டோட வந்திருக்கோம், இங்க கார்த்தி இருக்கான் அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டு கார்த்தியை தேடுறாங்க. பார்த்தா கார்த்தி வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்காரு. அப்போ கார்த்தி அப்போ தான் கண் முழிக்கிறாரு. அப்போ குருவரன் நேராக கார்த்திகிட்ட போயிட்டு, இத்தனை நாள் உயிரோடு இருந்துட்டு ஜானகி அம்மாவை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணீங்களா அப்படின்ட்டு நேராக கார்த்தியை கைது பண்ணுறாங்க. புவனேஸ்வரி இதை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் குருவரன், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, ஆரம்பத்தில் என்னை எதுக்காக இங்கே மாற்றி விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, நேர்மையான ஆஃபீஸர் வேணும் அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அதை தான் நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் யாரு மேலே தப்பு இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் நேராக அந்த கார்த்தியை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இதை பார்த்ததோட புவனேஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. கார்த்தியை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அப்போ மாயா இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. குருவரன் சொல்கிறாரு, மாயா, இனிமே இவங்களோட டென்ஷன் உங்களுக்கு இருக்காது. இவரை கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டா இவன் உயிரோடு இருக்கிறதே தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துட்டு ஜானகி மேடத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா நேராக குருவரன்ட்ட ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்ல, குருவரன் சொல்கிறாரு, மாயா, உனக்கு தான் நன்றி சொல்லணும், நீ தானே கார்த்தி எங்கே இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு. அப்போ நம்ம கதிர் சொல்கிறாரு, மாயா இருக்கிறதுனால தான் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம குருவரன் சொல்கிறாரு, சரி, இனிமேல் பிரச்சனையே இல்லை, இவன் உயிரோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜானகி அம்மா மேலே போட்ட கேஸு செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட நம்ம மாயாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நேராக குருவரன்ட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. குருவரன் நேராக மாயா கிட்ட, இங்கே பாருங்க மாயா, நான் அப்பா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு. மாயாவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் கதிரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்தில் நம்ம பத்மாவுக்கும் பார்வதிக்கும் விஷயம் தெரிய வருது, இது மாதிரி ஜானகிக்கு நாளைக்கு வந்துட்டு ஜாமீன் வாங்க போகிறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்கிறாங்க, என்னக்கா இது, அந்த ஜானகி அண்ணி வீட்டுக்கே வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சேன், கடைசியில் அவங்கள ஜாமீனில் வெளியில் கூட்டிகிட்டு வர போகிறாங்களா அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி சொல்கிறாங்க, பரவாயில்ல இருக்கட்டுமே, அந்த கார்த்தியை வந்துட்டு அந்த கதிர் தான் கொலை பண்ணியிருக்கணும், அதனால கண்டிப்பாக கதிரை கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாது அந்த கார்த்தி உயிரோட இருக்கிற விஷயம். ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு இது ஒரு ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நியூ வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக நம்ம மாயா வந்துட்டு ஜானகி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நிரூபிப்பாங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. யாருன்னா அன்டாரா வர்கர், அதாவது நம்ம மாயா அப்புறம் நம்ம சந்தியா எல்லாருமே சேர்ந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் ஒரு கோர்ட் மாதிரி இருக்குது, அந்த கோர்ட்டில் வந்து சும்மா டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்கமிங் எபிசோடு கண்டிப்பாக கோர்ட்டு ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.